கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவுக்கும் யூத தலைவரான நிக்கதேமுக்கு இடையே இரவு நேரத்தில் நடைபெற்ற ஒரு உரையாடல் என்போது இந்த வசனம் கூறப்பட்டது. ஒருவர் மறுபடியும் பிறந்து கடவுளின் ராஜ்யத்துக்குள் எவ்வாறு நுழைய முடியும் என்பதை இயேசு அவருக்கு விளக்குகிறார். இவ்வசனத்தில் தேவன் மனித குலத்தின் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பையும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசம் மூலம் கிடைக்கும் ரட்சிப்பையும் விளக்கும் 4 முக்கியமான தலைப்புகளை நாம் இன்று தியானிப்போம். ஆமென். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, முதலாவதாக தேவனின் அன்பு. தேவன் இந்த உலகத்தின் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பை இது காட்டுகிறது. அவர் ஒரு குறிப்பிட்ட வம்சத்தாரை மட்டும் அல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசித்தார் என்பதை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வரிகள் நமக்கு விளக்குகின்றன. இரண்டாவதாக பரிசு. தனது அன்பை வெளிப்படுத்த தேவன் தனது ஒரே மகனான இயேசு கிறிஸ்துவை மனித குலத்திற்கு பலியாக தந்தார். ஆமென். மூன்றாவதாக விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை தனது இரட்சகராக நம்பி ஏற்றுக்கொள்கிற எவரும் அழிந்து போவதில்லை. விசுவாசிக்கிறவன் எவனோ என்பது எந்த பாகுபாடுமின்றி அனைவருக்கும் வழங்கப்பட்ட அழைப்பாகும். ஆமென். நான்காவதாக நித்திய வாழ்வு. பாவம் மற்றும் மரணத்தில் இருந்து விடுதலை பெற்று கடவுளோடு என்றென்றும் வாழும் நித்திய ஜீவனை முடிவில்லாத வாழ்வு பெறுவதே இதன் இறுதி நோக்கமாகும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனின் அன்பினால் இயேசுவின் மூலம் நமக்கு பாவ மன்னிப்பும் நித்திய வாழ்வும் கிடைக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து நமக்கு ஒரு நித்தியமான வாழ்வை நமக்கு வழங்கி இருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.